Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ரோட்டு கடை தண்ணி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குருமா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். என்னுடைய சேனலில் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த் ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பீஸ் இஞ்சி இது போல குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசாக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் பட்டை 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது போல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எண்ணெயில நல்லா வதங்கணும். பாருங்க, தக்காளி நல்லா தோல்லாம் சுருங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 3லிருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், பச்சை வாடையெல்லாம் போய் குருமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விசில் வரும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குருமா இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரோட்டு சைடு சாப்பிடக்கூடிய தண்ணி குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இட்லி தோசைக்கு டெய்லி ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு வைக்காமல் ஒரு டைம் இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனலில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.